ஏன் சிரிக்கிறீங்க? நல்லா இருந்தா ஏன் சிரிக்கிறீங்க? நம்புறீங்க பொரிச்சரால காணையில பொரிச்சு கொண்டிருக்கிறார் சக்தி. இப்ப நீங்க கப்பு சரிஞ்சு போச்சு. இது ஒரு ஏன் உங்களுக்கு ஆள் பிடிக்காது? புது செஃப் எல்லாம் இந்த கையிலான இருந்தது. இந்த அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. நான் உங்கள் கேஜி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். நாங்க இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு தான் கன காலத்துக்கு பிறகு, அதாவது ஒரு 10-15 வீடியோக்கு பிறகு சமையல் காணொலி செய்ய போறோம். இன்றைக்கு ஒரு புதுசா ஒரு செஃப் வந்திருக்கிறார், விருந்தினராகவும் வந்திருக்கிறார். அவர் வந்தா நாங்க சமையல் செய்யாம இருக்கிறேன். அவருக்கு இன்றைக்கு சமைச்சு கொடுக்க போறோம். அதோட அவர் எங்களுக்கு சமைச்சு தர போறாரா தெரியும். என்ன ஸ்பெஷல்ண்டா எனக்கு அவர் 2 பேரும் சமைச்சு தர போறோம். நானும் அந்த ஷெஃப்பும் சேர்ந்து சமைக்க போறோம். இருக்க வச்சு அதாவது இவ்வளவு நாள் இவா தான் பெரிய சமையல்காரன் சொல்லி எங்களுக்கு பில்டப் பண்ணி கொண்டவா. அதாவது எந்த ஸ்பெஷலான சாப்பாடுன்னு செய்ய போறோம். அதாவது நான் அதில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆள். அது என்ன சாப்பாடுன்னா ஃப்ரைட் ரைஸ். முதல்ல நாங்க ஃப்ரைட் ரைஸ் செய்திருக்கிறோம், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இறால் போட்டு எக் போட்டு முட்டை போட்டு செய்ய. வளமையா நாங்க சமையல் வீடியோல பயன்படுத்துற ஒரு பொருள் இந்த சமையல் வீடியோல நாங்க பயன்படுத்துறது அது என்னன்னு சொல்லுவோம்? செல்ஃபி ஸ்டிக். சும்மாவே ஸ்டாண்ட்ல நிப்பாடி வச்சுட்டு போய் சமைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா இப்ப கையால பிடிச்சு கொண்டுதான் நிக்க வேண்டி இருக்க போது. அதால சரியா கஷ்டப்பட போறோம்னு நினைக்கிறோம். இனி வார சமையல் வீடியோக்கள் எல்லாம் சக்தி தான் சமைக்க போறாருன்றதையும் அறிவிக்கிறோம். பார்க்கலாம் எங்களோட சமையல் ஆரம்பம் அப்படி நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் பார்க்கவே இல்லை. மரண வெயில் உங்களுக்கு தெரிந்தானே நாங்கள் சொல்லியிருப்போம், கடும் வெயில் ஆகிறது. அதால இன்றைக்கு ஒரு புது இடம் செட் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல சமைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சரி, இவர்தான் எங்களோட செஃப், என்ன புது செஃப். இவர்தான் இன்றைக்கு நாங்க செய்து தரப்போம். சக்தியும் வேளாண் என்ன செய்ய போறீங்க? ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறோம். முதல் ஆரம்பம் என்ன? ஆரம்பம் வந்து இறால் பொரிக்க போறோம். என்ன ஃப்ரைட் ரைஸ் முதல்ல அது வந்து கடைசியில சாப்பிடேக்க பாருங்க. என்னென்ன போட்டு சாப்பிடேக்க பாருங்க. சரி, ஓகே. அப்படியா? சரியா. இப்ப நீ ஒட்டுல முட்டை மாட்டேன்னு சொன்னீங்க. நானும் முட்டையில இப்படி எடுத்து வச்சேன். ஆனா நீங்க செய்யுங்க. சரியா? சரி, ஓகே. ஆரம்பிங்க பாப்போம். இப்ப அவர் மஞ்சள் தூள் சேர்க்கிறார். தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டா சரி பொரிக்கிறது. சரி, மெயின் செஃப் வந்துட்டு நான் தான் உங்களுக்கு எல்லாம் செய்து கொடுக்க போறேன். பேக்ரவுண்ட் பாருங்க, வாழையை பாருங்க. இதுல நாங்க இது அப்படி பேக்ரவுண்ட் நல்லா இருக்குன்னு பாருங்க. இன்றைக்கே நீங்க எந்த உதவி இல்லைன்றதால தானே இது செய்யறீங்க. நாங்க உதவி இல்லாமலும் சமைப்போம். எந்த உதவி இல்லாமலும் அடுப்பில சமைப்பீங்களோ? ஏன் கேஸ்ல சமைக்கிறீங்க? கேஸ் எங்கள்கிட்ட இருக்கு, இவ்வளவு நாளும் நாங்க அடுப்பிலானே சமைச்சோம். நாங்க அடுப்புல சமைச்சாங்க. கொஞ்சம் மழை நாங்க என்ன சொல்லுவோம், பொடியாலெல்லாம் அந்த குனிஞ்சு நிக்கல. என்ன நாங்க இப்போ நீந்துதான். அப்ப அதெல்லாம் தான் கேஸ்ல சமைக்க அடுப்பு எரியுது. நாங்க அடுப்பு தண்ணி பத்து மட்டும் பார்த்து வந்துருக்குறோம். பத்துனா பிறகு இறால் பொரிக்க போறீங்க. இன்றைக்கு நான் ஒன்னும் சொல்லி தர மாட்டேன். இதுவரை நீங்க சொல்லி வந்தீங்க, உங்களுக்கு சமையல் சொல்லி தரேன். நல்ல நடிப்பு காட்டுறீங்க. நீங்க பெரிய சமையல் சக்கரை அங்கே எப்படா ஹோட்டல் எவ்வளோ சமைச்சு போட்டு வந்துருக்காங்க பாத்தீங்களா? தண்ணியை உறைஞ்சி விட்டாக்கா அந்த வகை விளையாட்டுங்க. மண் சட்டியிலே பொரியுமோ? பொரியும். என்ன விட்டாச்சு. விட்டா ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அவசரப்படக்கூடாது. கொதிக்கணும். கொதிக்க மட்டும் பார்த்தோம். ஆள் மினக்கட்டு கொழும்புல போய் இதுகள் படிச்சு போட்டு வந்திருக்கிறார். அவர் ஒரு ஓம்லெட் போடுவார், அந்த மாதிரி இருக்கு. அதான் கொழும்புல இருந்து ரக்கி இருக்கோம் மினக்கட்டி வேற. இன்றைக்கு அந்த ஓம்லெட்டை போட்டு தாங்க உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கு. ஓகே. இப்ப பாத்தீங்களா படக்கண்டா அடுப்பு கொதிச்சுட்டு. ஏன்னா மண் சட்டின்ற மகிமையா இப்ப கொதிச்சிருக்காது. பாருங்க, அப்படி இல்ல. நீங்க எங்களை படிப்பிக்க போறீங்க, கூட்டி வச்சுக்கிறீங்களே. நீங்க எங்களை படிப்பிக்கிற மாதிரி
கூட்டிய வச்சுட்டீங்க குறைச்சி எல்லாம் குறைங்க உங்க பாருங்க இப்போ கொதிச்ச வடிவேன் அது தண்ணிக்கு மண்ணைக்கும் சண்டை சக்தி இங்க பாருங்க ரால் போட்டு கொதிச்சுட்டேன் என்ன அது கறி எல்லாம் புகைக்குது நீங்க அடுப்பை குறைக்காம என்ன கொதிச்சு விட்டு ஆகையால நாங்க போடுறீங்க போடுறோம் ஆனால் அவ்வளோ கொதிக்கல அப்போ இதே இது மட்டும் மாதிரி நீங்க முதல் போட்டதால அப்படியா எண்ணெய்களை மாற்றுது ஆரம்பமே விளக்கிதோ என்ன சரியில்லையாமா என்ன சரி நீங்க சரியில்லை ஓ நீங்க சரியில்லை என்ன ஆகின சக்தி ரச்சனை போல எனக்கு சரி எனக்கு பொரியாட்டும் என்ன ரால் போடுங்க சின்ன ராலா போட்டுறாங்க இப்போ என்ன பெரிய பெருசா அது என்ன பெருசா என்ன குடிக்குதுடா குடிக்குது நான் எண்ணெயை குடிச்சு தப்பிக்க பாக்குறேன் எண்ணெயை குடிச்சு தான் தப்பிக்க பாக்குறேன் நாங்க விட மாட்டோம் உப்பு தண்ணி குடிச்சதால மெல்லிசா இருந்தாரா எண்ணெய் குடிக்கிறதுல பெருசா மற்றது என்ன ஒரு விஷயம் கடல் உணவில உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன? கடல் உணவுல நண்டு நண்டும் பரவாயில்ல நல்லதுதான். எனக்கு ரால் தான் நல்லது இருக்கும். ஏன்னா ராலே பிடிக்காது. நல்ல டேஸ்டா. ஏன் உங்களுக்கு ரால் பிடிக்காது? நான் எனக்கு தெரியும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அந்த காரணத்தால நிறைய பேருக்கு பிடிக்காது. எங்க அக்காவுக்கும் பிடிக்காது. அதே தெரியாது. சின்ன நில தொட்ட உடனே வட்டமாகிற மற்ற விலங்கின்ற பேர் என்ன? ஊர்வனவின் பேர் என்ன? அது சொல்லப்படாது. எனக்கு உண்மையாவே ரால், கனவா, நண்டு மூன்று நல்ல விருப்பம். கடல் உணவு அல்ல. மீன் விருப்பம் இப்ப இல்ல. மீன் தான் எல்லா வீட்டையும் தேசிய உணவா செய்யணும். அதால நல்லா மீன் சாப்பிடுவார். அடுப்புல குதினிக்க காய்ச்சி வச்சா கிடவாது. பூனை மாதிரி முடிச்சிடுவார். இப்ப அதுக்கு மீன் ரங்குது இல்ல சாப்பிடுறது. இப்ப அழுத்து போச்சு. இல்ல போற நீங்க வளமையான தேசிய உணவு என்னங்க? அங்க தெரியும் தான் முதல் வீடியோல சொல்லி இருப்பேன். சோறு 3 நேரம் பலமையான சோறும் பருப்பும் சம்பலும் 3 நேரம் சோறு. எங்களுக்கு இங்க 2 நேரம் சோறோட 1 நேரம் சோறோட நல்ல கறிகளோட இருந்தா இரவுக்கு வேணும் புட்டு சம்பளம். இந்த சக்தி இருந்து வாய்க்கு ருசியா 3 நேரம் 3 சாப்பாடு பழகிட்டேன். அதுல என்னப்போ உங்களுக்கு இந்த வயிற்று நானும் முதல் இருந்தேன். நான் சோத்துல உப்பில்லாட்டி கறியில உப்பில்லாட்டி சாப்பிட மாட்டேன். தூக்கி போட்டுருவேன். அம்மாட்ட கோப்பையை தூக்கி கொடுத்துருவேன். இந்த சாப்பாடு வேண்டாண்டு பிறகு பசிக்கணும். அம்மாவுக்கு தெரியுமே இந்த கடல மூளை என்னண்டா அம்மா கோப்பையோட பக்கத்துல வச்சு விட்டு போடும். நான் கோவிச்சோன்னு சாப்பிடாம இருப்பேன். சில நேரம் பசிச்சு போட்டு அம்மானு தெரியாது அம்மாவுக்கு தெரியாம வந்து அது எடுத்து சாப்பிட்டு போட்டு கழுவி போட்டு படுக்கிறது. இப்ப அங்க போய் சம்பல் பருப்பு இப்ப பிள்ளைங்க என்னத்தை கொடுத்தாலும் அதே எனக்கு அரசாங்க உத்தியோகம் செய்யறவே கொஞ்சம் காசை கூட பிடிச்சு நல்ல சாப்பாடா கொடுக்கலாம். நான் என்னத்துக்கு அதில் பிடிச்சேன் எல்லா அரசாங்க வேலையாளரும் பிடித்தானே இல்ல. ஜெயில் கார்டு சிறைச்சாலை போலீஸ் ஆர்மி நல்ல சாப்பாடோட தான் சாப்பிடு அப்படியே பெருத்து போடுவோம். செய்ய மாட்டேன். இப்படி கொடுத்தாதான் கொஞ்சம் அதான் இருக்கும். நீங்க மெலிஞ்சிட்டீங்க போல இருக்கு. என்னோட ஒப்பிட்டு பார்க்க அதான் வேலைன வண்டியா கிடக்கு. உங்களோட வண்டியா ஒப்பிட்டு பார்க்க மெலிஞ்சு நானும் சந்தோஷப்பட்டேன் மெலிஞ்சிட்டேன். நாங்க என்ன சொன்னா ரால் பொரிச்ச அந்த எண்ணெயில தான் கறி வைக்க போறோம். அதனால டேஸ்டா இருக்கும். ஒரு தகவல் இனி வச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இருக்குமோ இருக்காதோ இருக்குமா. நீங்களும் சமையல ஜாயிண்ட் ஆயிட்டீங்களா? இல்ல நான் அப்படி எடுத்து கொடுக்குறேன். கொஞ்ச நேரம் எண்ணெயும் பார்க்க எல்லாரும் ஆசைப்படுறீங்க. அதுதான் நானும் வந்து நிக்கிறேன். இனி சக்தி முதலாவதா பெருஞ்சீரம் போட போறேன். சோம்பு என்று சொல்வார்கள். அடுத்தது கடுகு. இல்ல நான் தான் அளவு போடுறேன். இதாவது பிறகு சொல்லுவா தான் சொல்லி தந்த அளவு வேண்டாம். எங்களுக்கு தெரியும் அளவு. இது கூட எனக்கு தெரியும். இது கூட வேண்டாம். கைக்கு வந்தது மண் சட்டி எப்படி புகைக்குதுன்னு மண் சட்டியில தான் சமைக்கணும். ஒற்ற கால நிக்கிற இது தெரியும். இது வித்தியாசமான சமையல், புகை சமையல். இது என்ன பிரச்சனைனா கேஸுக்கும் மண் சட்டிக்கும் ஒத்து வர்றது இல்லை. சண்டை ரெண்டுக்கு
இன்னைக்கு வந்து பால் விடாம சக்தி சமைக்க போறாரு. அதுவும் பால் தான். உண்மையாவே இவியல்ட சமைக்க கொடுத்தா டேஸ்டா சமைச்சு தர மாட்டினோம். இன்றைக்கு இந்த சமையலை பார்த்து இவியல் வாய் விளக்கவன். நோமல கோழி இறைச்சி ஆட்டிறைச்சிக்கு எல்லாம் பெரும்பாலான நாட்கள் பால் விடுறே இல்ல, விடாம நல்ல டேஸ்டா சமைப்பினா. அப்படித்தான் சக்தி சமைக்க போறாரு. வெங்காயம் போட்டோன்னே பதங்கி விட்டோம், கலர் மாறி. அதான் கலர். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க எங்களோட சமையலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கடைசியில ஏதோ சமைச்சு எடுத்து போடுவீங்கன்னு தெரியும். அப்படி உங்களோட சமையல நாங்க நினைப்போம். அது என்னண்டு அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த இதுதானே முதல் தரம். என்ன இது இல்லாம ரைஸ் போட்டு தந்தது இல்ல, அப்படியே கொத்து போட்டு தந்தது. கொத்து கொத்து அதுல எந்த பங்குகளும் இருந்தது. கொத்துல என்ன உங்களோட பங்கு இருந்தது? உப்பு போட்டு விட்டானா இல்ல இப்பவும் வாயினி இதுல வந்து இந்த 2 கதை காய்ச்சி போட்டு சொல்லுவா. இல்ல உங்களோட எந்த பங்கு இருந்தான்னு சொல்லுவா. ஒண்ணும் செய்யல நான் சொல்லுவீங்க. சரி போய் இருங்க, நீங்க உங்களோட வேலையை பாருங்க, நான் எங்களோட வேலையை செய்து தரோம். இருங்க. ஓகே. என்ன கருவேப்ப மரத்தை பிடிங்கி வச்சு மரத்தை எல்லாம் நிக்குது, அதெல்லாம் நாங்க பிடிங்கி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு வேணுமெண்டா வேணுமெண்டாலும் போடுவோம், ஆனா கொஞ்சம் தான் போடணும். அதால இதை அப்படியே திருப்பி வைப்போம். உங்களுக்கு வேணுமெண்டா கருவேப்பம் ஜூஸும் செய்து தரலாம். கருவேப்பம் எல்லாம் செய்யலாம். நீங்க ஓட கொடுத்தா கருவேம்பு பவுடர் இதெல்லாம் நாங்க செய்து தருவோம். சும்மா சொல்லப்படாது. உண்மைக்கு மருதாணி மருதாணி இல்ல, மருதாணிக்கு மருதாணி பவுடர் வேணுமெண்டாலும் கேட்கலாம். இல்ல வாழைத்தண்டு யூஸ் வேணுமெண்டாலும் கேட்கலாம். அப்படி எங்க காட்டுவோம். அசோலா பாசி பவுடரும் தரலாம். இதுக்கு மீன் எல்லாம் நிக்குது. என்ன சக்திராஜ் பாம் குட்டிப்பா இயற்கையோட நாங்க ஒன்றித்து இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பாரு காத்து அடிக்குது. அப்படி அப்படி அங்கால காட்டுனா நீங்க செம்பருத்தம் பவுடரும் தரலாம். எல்லாம் நிக்குதுன்னு சொல்ல வாருங்க. அடுத்ததான் நாங்க ரச்சி போறோம். வந்து நல்ல பொண்ணு ரத்துல வந்துட்டு அது நாங்கள் செய்தா தான் அப்படி வரும். எந்த ஒரு உணவுக்கும் கருவேப்பிலை போட்டா அந்த டேஸ்டே வேறையா. கருவுக்கு நல்லதான் வேப்பில. உண்மைதான். என்னன்னு சொன்னா கருவேப்பிலை ஜூஸ் குடிப்பீங்களா? அப்ப கருவேப்பிலை சம்பல் சாப்பிடல. நான் பள்ளிக்கூடத்துல அந்த சுற்றாடல் பாடம் செய்முறை பாடத்துல இந்த ஒவ்வொரு சாப்பாடுகள் சமைக்கிற பாடம் இருக்குல்ல, அப்ப அதுல கருவேப்பமில்லை ஜூஸ் செய்யற எல்லாம் கிடந்தது. நான் வந்து அது கருவேப்பமில்லை ஜூஸ் செய்யல, வந்தோடனே கிரைண்டருக்கு போட்டு கருவேப்பமில்லை அடிச்சு போட்டு, அப்போ கிரைண்டர் வந்ததுல இதையா கிரைண்டருக்கு போட்டு கருவேப்பமில்லை அடிச்சு போட்டு ஒரு சாம்பல் தேங்காய் பூ எல்லாம் போட்டு. தேங்காய் பூ இந்த மாமலா பச்சை மிளகா சம்பல் செய்வோம். அப்படி கருவேப்பிலைய கூட போட்டு நல்லா இருந்ததோ. நல்லா இருந்தது. எனக்கு ஒரு இது இருக்குன்னா அந்த கைக்கிறதுகள் இதுகள் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். அது என்னன்னா பயம். இந்த கண் வருத்தம் கொண்டு வந்தது. கண் வந்து மங்கி போகும். இல்லாட்டி ஒரு கோடு மாதிரி வந்து எந்த நேரம் நிற்கும் கண்ணில. கருவேப்பமில்லை சம்பல் வந்து வச்சு சக்தி ஏதோ பழகுற பழகல் இல்ல பிடிக்கிற விதங்களை நலன் சொல்லி தானே நலன் ஆரண்டு நலந்த வழி வந்த வாரிசுனா நான் அணி மணிகலங்களுக்கு அளவு கொடுக்கும் தமையன். எத்தனை தலைமுறை தெரியுமா? நலந்த இந்த கொள்ளுப்பாட்டன் என்ன சரத்தோட நிக்கிறீங்க? சமையல் வந்தாலே அப்படியே அப்படித்தான். ஏப்ரல் இல்ல சரம் அது விளங்குவா. சமையல் என்ன ஒன்றுமே போடாம வாசம் வருது. கருவாப்பட்டை போடாமலே கருவேப்பமில்லை பட்ட வாசம் வருது. கருவேப்பிலை போட்ட வாசம் வருந்தானப்பா. சரி, இனி நீங்க மூடி நீங்க போடுங்க வாசம் சாப்பிடலாம். வேறது அப்ப உங்களுக்கு வேலை செய்யாது. இப்படியே சாப்பிடலாம் போல எனக்கு. இப்படியே சாப்பிடுங்க, ஒரு பரவாயில்ல. தண்ணி விடும் சிக்கன். நாங்க சிக்கன் குடிச்ச கோழி குடிச்ச தண்ணி முழுக்க கட்டி நிறைய தண்ணி குடிச்சிருக்கு கோழி. இது இதுக்கு தண்ணி விட்டு அவிய வைக்கிறேல தானே, அது அந்த தண்ணியில ரால் வந்து எண்ணெய் குடிச்ச மாதிரி கோழி தண்ணி விடுது. ரால் பொறிக்க ரால் எண்ணெயா குடிச்சது, கோழி தண்ணிய வெளியில. நாங்க சமைச்சா மட்டும்தான் அப்படி வரும். உங்களால முடியாது, உங்களால அப்படி தண்ணி எடுக்க முடியாது. இதுன்னு சொல்லுவீங்க. அதாவது அந்த உயிரினங்களே எங்களுக்கு சமைக்கிறது உதவி செய்யும். உதவி செய்யும். நல்ல ஆக்கள் ரெண்டு பேர்.
பாப்போம் கடைசியா அப்படி வருது. இதை நாங்கள் கொதிக்க வச்சிருக்கோம். எங்களோட மெயின் என்னன்னு சொன்னா நாங்க ஒரு கண்டொண்டு வளர்த்துனாங்க சமைச்சு காட்டணும்னு சொல்லி ஊஞ்சலை தாண்டி வந்தா நான் இப்ப அந்த ஊஞ்சல்ல படுக்கிறேன். ஆமா பாத்தீங்களா சுண்டம் கத்தரிக்காய் எவ்வளவு காய்ச்சி கப்பு சரிஞ்சு போச்சு. இது ஒரு வெள்ளிக்கிழமை உணவா நாங்க சொன்னாங்கல்ல சமைச்சு காட்டும் வளர்ந்து இல்ல நிக்க ஒரு சின்ன கண்டான்றது நாங்க எவ்வளவு ஒரு பெருசா வளர்ந்து நிக்கிறாரு. சுண்டம் கத்திரிக்காய் வேற லெவல்ல கத்தரிக்காய் விட சுண்டம் கத்திரிக்காய் டேஸ்டா இருக்கும். மற்றவங்களோட வத்தாலையும் எல்லாம் முடிவு கட்டத்துக்கு வந்து முடிவு இல்ல. அது கொஞ்ச நாள் தண்ணி இல்ல மழை தண்ணி. இதே நாங்க அந்த கிளாங்களுக்காக தலையில கவனிக்காத ஒரு வடிதாய விட்டுட்டு எனக்கு கவனிக்காம அதால இப்படி நிக்கி வல்லாரைய காட்டு எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு சொல்லி எங்களோட வீட்டு தோட்டங்களை நல்லா வளர்ந்துருக்காங்க. வல்லார நாளை வெள்ளிக்கிழமை எங்களோட வல்லார இது என்ன பேர் சுண்ணங்கத்தரி இதுகளை வச்சு அதாவது எங்களோட வீட்டை நீங்க எடுத்த பொருட்களை வச்சு ஒரு வெள்ளிக்கிழமை விருந்து என்ன சொன்னா நல்ல வாசம் வந்து அதான் சொன்னேன் ஒரு வாசம் வந்ததுதான் தெரிஞ்சா சரி அந்த வித்தியாசமான இப்ப இதை எடுத்துட்டு நாங்க தண்ணி நல்லா வத்தி கொண்டு வந்து அளவுக்கு வத்திட்டு இப்ப நாங்க அடுத்த இடமா தூளை போட்டு மூடி விட போறோம். உருளைக்கிழங்கு எப்ப போடுறீங்க? இதெல்லாம் சொல்லக்கூடாது யூடியூப்ல. உருளைக்கிழங்கு போடுறான்னு சொல்லி நான் தனி ரச்சியில காய்ச்சுறேன். அதுவும் அப்படி எனக்கு உருளைக்கிழங்கு போட்டா காட்டும் இவ்வளவுதான் போட போறோம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு போடுறது ரச்சிக்கறக்கு சொல்லக்கூடாது பிள்ளை. சரி ஓகே. உருளைக்கிழங்கு போட்டு தூள் போட்டு உருளைக்கிழங்கு போடவா எல்லாத்தையும் ஒரு கையால தூளையும் ஒரு கையால இது எங்கட யாழ்ப்பாணத்துல நாங்க உப்பு போட மாட்டோம் சமைக்கிறதுக்கு. ஏனண்டா யாழ்ப்பாணத்துல உப்பு இல்ல. உப்பை ஒழிச்சிட்டினா நாங்க உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு அரைவாசி உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருந்தோம். நாங்க அதான் போட்டு கிடக்கு. ஏனண்டா கேஜியாக்கு பிடிக்கும் உருளைக்கிழங்கு போட்டா ஒரு வாசம் உண்டு வரும். காந்திய மாதிரி ஒரு ஆள் வந்தா தான் உப்பு கிடைக்கும் இலங்கைக்கு. சத்தியாகிரகம் அதாவது உப்பு விளையிற பூமியிலே உப்பு இல்லையண்டேக்க எவ்வளவு விலையா இருக்கு. இவர் அரசியல் கதைக்கிறார், நாங்க அரசியல் கதைக்கிறோம். அவர் போலீஸ் தானே பாக்க அப்படித்தான் இருக்குது. சக்தி அள்ளி கொட்டி போட்டார் தூளாண்டைக்கு. இந்த தூளை பத்தி உங்களுக்கு விளங்காது. நாங்க சமைக்கிறேன், நாங்க சாப்பிடுறது நீங்க. இந்த தூளை பத்தி விளங்காது. ஏனென்றா அது கொஞ்சம் போட்டாலே உரைக்கும். சமைக்கிறது நாங்க, சாப்பிடுறது நீங்க. அவ்வளவு கொஞ்சம் பால் விடுங்க. இதே கனல்ல இது பால் பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி வரும், ஒரு அளவான தண்ணி. முதலாம் பால். அது என்னன்னு நீங்க காணும் சொல்லலாம். நீங்க என்ன சொல்லல, நாங்க தான் சொல்லுவோம். முதலாம் பால் விட்டாச்சு. தேவையான அளவு பால் பார்த்து கொஞ்சம் அடுத்தது என்ன நீங்க இன்னும் போடையில. நாங்க போடையக்க சொல்லுவோம். தட்டுப்பாடு சாமான் போடையில அதையும் போட்டு அவிய வை. நாங்க போடையில கஷ்டம். உப்பில்ல உப்பில்லா பண்ணமங்கன்னு தெரியுமே. அது அப்படி சொல்லுவினோம். ஆனா ஒரு கொஞ்சம் நாங்கட அடியில ஒரு கொஞ்சம் நாங்கட கஷ்டப்பட்டு நாங்க கழுவி தாம்பட இல்ல அரசாங்கம் இதுல நீ வேற சொல்லணும். போடுங்க நான் சொல்ல மாட்டேன். பாப்போம். ஒரு கரண்டி அள்ளி கொட்டு போடலாம். ஏண்டா சாப்பிட போற இப்படி ஏன் சொல்லுவேன்னா நான் சொல்லுவேன் எவ்வளவு போடுறேன். இப்ப நீ வர வாக்கிட்டு இதெல்லாம் மெயின் செப்புறேன். நாங்க கரண்டியை பறிச்சாங்க. இல்ல நீங்க மாறி 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 இனி கொஞ்சம் கூட்டலாம் நினைக்கிறேன். அடுப்ப சரியோ இனி ஒரு நன்மை நான் சொல்ல மாட்டேன். சமைச்சு தர நீங்க சாப்பிட்டு பார்த்து ஓகே அது எங்களும் நல்லது தானே. சரியா சக்தி இப்ப நீங்களே சொல்லுங்க வாசம் என்ன சொல்லுது. உப்பு தூள் போட கூட கதையா சொல்லக்கூடாது. குடிக்க கேதியா இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு டேஸ்ட்டை ட்ரை பண்ணியிருப்பீங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க.
இது நீங்க செஞ்ச நீங்கன்றதுக்காக இல்ல இல்ல நீங்க உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லணும், பிறகு வயிற்றுச்சல சொல்லக்கூடாது. மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. 2 பேரும் கோக்கி என்றாடியா இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு டேஸ்டானது. அதாவது இது வரைக்கும் நாங்க இன்னுமே ஒன்றும் போடல. உப்பும் கணக்கா தான் போட்டிருக்கீங்க. அச்சி தூளும் போடல. ஓ ஒன்றும் போடல. நல்லா போடல. புளியும் போடல. கறி அந்த மாதிரி தான். நலன் தெரியுமா? நலன் வழி வந்த வாரிஸ். அதுக்காக இப்படி எல்லாம் தெரிஞ்சா சரி. ஓகே, வேற லெவல் தான் சக்தி, நான் ஒத்துக்கொள்றேன். நாங்க கை வச்சா சரி, இனி என்ன செய்ய போறீங்க? கறி முடிஞ்சு. இனி கறி எதிர்பாராததை சில விஷயங்கள் இன்னுமே அது உங்களோட சொல்ல மாட்டோம். அது எங்கட எதிர்பாராததை அடுத்ததான் நாங்க மீன் விளையாட்டு இருக்கு சுடுவது. ஓகே, சரிச்சுதான் வைப்போம். ஆனா எங்களுக்கு அடுப்பு சரியில்லாத சரிக்க முடியாது. நாங்க வந்து இப்படிதான் வைக்கிறது, அப்படிதான் வைக்கிறது. நீங்க நிமித்தி வச்சாதான் எங்களுக்கு தெரியும். வீடியோ தெரியாம தான் நாங்க தெரியுதா, நாங்க எப்படி ஒரு பெரிய செஃப் உண்டு. நீங்களோட ஸ்டைலான அடுப்பு கறியாது, கறி இது கறியாண்டு வருவினா சமைக்கிற அடுப்பு சட்டி கறியா தான் இருக்கும். உள்ளுக்கு நல்லா இருந்தா சரி. எண்ணெய் விடுவோம். கொஞ்சம் எண்ணெய்களை பாவீங்க. எண்ணெய் கொஞ்சமா தான் நாங்க விடுறது. இதோட இன்னும் இப்படி வச்சா உங்களை எடுக்கிறதோ நாங்க சட்டி எடுக்கிறோம். நாங்க எங்களது நாங்க விளம்பரப்படுத்தல, எங்களோட சமையல். ஓகே, அந்த அயில ஒரு புழுவாமே பறக்க விடுவோம் பாருங்க, எப்படி பறக்க. கடைசியா சட்டியும் ரைஸும் பறக்கல. இப்ப உங்களுக்கு சிக்கன் கறி என்ன மாதிரி செய்தாங்க? அது நல்ல. இத முதல் ரைஸ் ஒர்க்கா செய்தாங்க என்ன மாதிரி? அது நல்ல. அது நல்ல. அப்ப நீங்க கதைக்க கூடாது. சரி, அப்ப கொத்து திருப்பியும் செஞ்சுதாங்க ஒருக்கா. ஓகே, அதுக்கு என்ன இப்ப இன்கிரீடியன்ஸ் ஒர்க்கா வந்து காட்டுங்க பக்கத்துல. அது பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப எங்களுக்கு தேவையான சாமான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பொருட்கள் பாருங்க, இது எப்படி ஒரு ருசியா வரப்போதுன்னு சொல்லி. சரியா, முட்டை உடைக்கிறதெல்லாம் ஸ்டைல். குக்கிங் செஃப் நாங்க சமைக்கிற மாதிரி முடியாது. முட்டை வறுக்கிறாங்க. முட்டை வறுத்தாச்சு. சரியா, கோவா இப்படி போராடி விழாதோ எனக்கு அசிஸ்டன்ட் லீக்ஸ் சொல்லி போடுங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கேரட் எல்லாம் நாங்க துருவினது அன்றைக்கு வேண்டின இது இல்லையா, மார்க்கெட்ல வேணும். கருவேப்பிலை அப்படி ஒடிச்சு வருது. நீ எல்லாத்தையும் பார்க்குறீங்க, பார்க்க ஆசையா தான். உண்மையாவே இந்த இதுக்கு அந்த வாசனை திரவியங்கள் தூளுகள் ஒன்றுமே நாங்க சேர்க்கிறோம், பாவிக்கிறோம். நாங்க இயற்கையாவே இன்பத்தை சேர்க்கிறாங்க. அப்படியோ? இசையோடு கலந்து சமைக்கிறதா? இசை போடாமலே இசையோட கலப்பீங்க? இல்ல, அந்த சட்டியில எல்லாம் இசைதான். இது ஒரு ஆள் பார்த்தா பேசும், என்ன சொன்னா பிறால் கோப்ப சைவ சட்டி. அது உங்களை திருத்தேலான்னு அந்த விட்டுட்டு பேசாம நல்லா இருக்குது பாக்குறதுக்கு. நாங்க செய்தா அப்படித்தான் செய்வோம். இதை கொஞ்சம் வெளியிலேயும் கொட்ட வேணும். அந்த இழுத்து கொட்டங்க, நிலத்துல கொட்டினா தான் அந்த டேஸ்ட் வரும். இதை இழுத்து கொட்ட முடியுமா? அது பெரிய பேரச்ச சட்டி இல்லாததுல இழுத்தா கொட்டுடுவோம். கடைசில ரைஸ் மிஞ்சா. நாங்க மிளகுத்தூள் லைட்டா பாய்ப்போம். இது மிளகுத்தூள் கட்டா அந்த சாமான் லைட்டா. அடுத்ததாக உப்பு தட்டுப்பாடு பெரிய பிரச்சனை. உப்பு கட்டத்தூள் கொஞ்சம், சில்லி பேஸ்ட், சோஸும் போடுற வேற சில பேர். கொஞ்சம் பிடிச்சுக்கணும். பொறுங்க, ஒரு மேச கேஸ் குக்கர் பறக்க போகுது. இப்படி அடிக்கணும், இழுத்து தூக்கி அடிக்கணும். அதுக்கு இந்த சட்டி இல்ல, அதுதான் பிரச்சனை. எல்லாம் நாங்க ரெடி பண்ணோம் எதிர்காலம். கொஞ்சம் தானே வரும், அதனால இந்த கரண்டியால செய்யலாம்.
நாங்கள் அடுத்து கலர் வந்துட்டு ரைட்டா நாங்கள் செய்ததுதான் கடையில பண்ற கலர் ஒன்று வந்துட்டு ஏன் வாசம் பருல கடையில் ரைஸ் நான் மூக்கில் வச்சு மனவங்க சும்மா ஒரு ரியாக்ஷன் அதான் சொல்லிங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிங்க மன்னிப்பு கேட்கணும் என்னடா வாபஸ் வாங்கணும் அதெல்லாம் 5000 ரூபாய் தடை போட்டு போனா 25,000 ரூபாய் என்ன சக்தி இந்த முட்டை சட்டி இருக்க இடங்க வழியில அப்படியே அடிக்க இருக்கணும் சீட்டு நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க இல்லை எங்களுக்கு அந்த சட்டியில் அதை நாங்கள் வேண்டியில் அதுதான் பிரச்சனை மெயின் டிஷ் எடுங்க அடுத்தது என்ன நாங்கள் பொரிச்ச இறால் எப்படி உங்களோட மெயின் ஒரு கொஞ்சம் இறால் போடணும் ஏன்டா எல்லாத்துக்கும் போடத்தானே வேணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தூவி இதுதான் எங்களோட மெயின் ரைஸ் போன முறை நாங்கள் சிக்கன்ல அடிச்சுனாங்க இந்த முறை எப்பவும் எல்லாம் சிக்கன் தானே அதனால நாங்க இந்த முறை இறாலும் முட்டை வாசம் எடுக்குது சக்திக்கு அதற்கு அவுடாராட்டி நித்துறவரா உங்களுக்கு தெரியாதுல்ல இந்த விளையாட்டு தெரியாது அங்க இறால் பொரிச்ச இறால காணையில பொரிச்சு கொண்டு நிக்கிறார் எத்தனை ஆர்டர் எத்தனை வாசல் 3 டேபிளுக்கு எத்தனை வாசல் எத்தனை 4 டேபிளுக்கு நானும் அக்கா செய்யட்டா சரி நல்ல ஆக்கள்தான் இனி அவர் இதா நிறைய ஆர்டர் போட்டு போலாம் ஆடறடா வாசம் பாரு ஒரு கொஞ்சம் டேஸ்டி கொஞ்சம் இப்படியே தான் சாப்பிடுங்க என்ன உப்பு காணுமோ உப்பு கொஞ்சம் போடணும் அவர் பார்த்துட்டு சொல்ல உப்பு கொஞ்சம் போடணும் விடாங்க இல்லாது நீங்க விடுங்க அதுக்கு இனி வேலன் டேஸ்ட்டை பாருங்க நல்லா இருக்கா நீங்க இல்ல உப்பு கொஞ்சம் போடும் அப்போ போடுங்க என்ன பிரச்சனை சொன்னா நாங்க அந்த கறி மிக்ஸ்கள் அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணா வேற லெவல்ல டேஸ்ட் கொடுக்கும் நாங்க அதோட ஒன்று போடல நாங்க இந்த இயற்கையான முறையில செய்வோம் நாங்க இயற்கை நான் கண்டதில்லை இறால் பிரியாணி ஆனா வாசம் நீங்க சொல்லுங்க ஏன் மனசை தொட்டு சொல்லுங்க போய் சொல்லாம உங்களுக்கு தடிமா எனக்கு கறி மணத்தது இது மணக்கல கிட்ட வாங்க அப்ப கறி கிட்ட வாங்க பாருங்க மணந்து பாருங்க மணக்குது கிட்ட வந்தா மணக்கு கண்டதில்லை இப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸ் உப்பு போடலே என்ன சுடா போகுது இனி இப்படியே நீங்க ஒவ்வொருத்தரும் வேற போட்டு கொடுப்பீங்களோ ஓடர் வந்தோன்று சுட போகுது அவனுக்கு நல்ல சேஃப் இதுல ஒரு கெத்து அத கொட்டுறதுல இப்போ ஒரு 20 வாசல் கொடுக்கணும் அப்போ ஒரே நிறைய என்ன ஒதுக்க முட்டையை போடுறோம் முதல்ல தங்கச்சி சத்தம் போடக்கூடாது சரி இவ்வளவு நேரம் பிளாச்சாதான் இவ்வளவு நேரம் உணவு பிளாச்சதாங்களா சொல்லுங்க பெரிய சமையல்ன்றபடியா நாங்க பெருசா போறோம் சரியா நான் இப்ப உங்களை எடுக்கிறது சட்டி இனி நாங்க ஒரே அடியா போட போறோம் என்ன ரைஸா ஜானகாய் முறிஞ்சு ஜானகாய் சின்னதா செய்யக்கா நான் அப்படி செய்யறது பெருசா செய்யக்கா சரி உங்களோட ஆசையை நானும் கிடப்பான் அப்படியே இந்த புறங்காயில முட்டிக்கொண்டு தான் வேணும் உப்பு தட்டுப்பாடுன்னு இப்பதானே சொன்னாங்க இப்ப ஏதோ உப்பா பயன்படுத்தணும் தெரியும் தானே இப்படி ஒவ்வொரு நாளும் போட்டு சமைக்கலாம் தானே அப்புறம் உங்களோட மரியாதை போடும் என்ன மரியாதை இல்ல குழந்த பிள்ளைக்கு எங்களை பற்றி தெரியாது நெக்ஸ்ட் ரைஸ் இப்ப நாங்க அந்த இதுகள் என்ன சாமான் இலகுலைகள் இருக்கலாம் இலகுலைகள் அதெல்லாம் கட்ட தாராளமா கருவேப்பம்ல ஓட சரி இடம் கரியா இது வந்து ஹெல்தி ரைஸ் கணக்க போட்டு வச்சுக்கிறாரு இதத்தான் நான் சாப்பிடுவோம்
அவ்வளோ சத்து. கருவேப்பிலை ஓகே, ஒரு கொத்து உங்க முழு கருவேப்பிலையும் வழியில வெளியில தான் பிள்ளை போடணும். ரைஸ் ரெண்டா அப்படித்தான். இப்போ நான் இப்போ போட்ட போடுறதுக்கு அட்டவாசி ரைஸ் வெளியில கொட்டுண்டு இருக்கணும். ஆனா கொட்டுன்னு அதுதான் எனக்கு கவலையாகும். கொட்டாவில்லை அடுப்பு பிரச்சனை. நீங்க அந்த பாக்கல பேஸ்புக்ல ஒரு நைட் போல போய் ரைஸ் கேட்பான் ஒரு கடையில. ரைஸ் கேட்க இல்ல நீங்க எங்களை சொல்லி தர போறீங்களா சமையல்? சொல்லுங்க. நார்மல் ரைஸ் கேட்க சரின்னுட்டு அவன் பார்த்தான் 50 ரூபாய்க்கு போல ரைஸ் கூட போட்டு தரான்ட்டு அவன் போட்ட ரைஸ்ல ஒரு கை தான் அவனுக்கு சாப்பிட கொடுத்தான், மிச்சம் எல்லாம் கொண்டு ஒம்லெட் போட்டுக்கோங்க. ஆம்லெட் பார்க்க நல்ல ஆசையா இருக்கு. இவர் ஆம்லெட் ஸ்பெஷலிஸ்டோ? நான் ஆம்லெட் ஸ்பெஷலிஸ்ட். ஸ்டைலா தான் இருக்கு. நல்ல பிரெட், நல்ல ஸ்டைல். இப்போ ஆம்லெட் ஸ்பெஷலிஸ்ட் ஆம்லெட் அடிச்சு கொண்டிருக்கிறார். சுழட்டு கையாலாம் சுழட்டு வரான். என்ன என்ன கூடி விட்டான்? நானும் முக்கியமான வேலை தான் செஞ்சு பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. அவன் முக்கியமான கேரட் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கா. இது தெரியல, இதுதான் நீ வேண்ட முக்கியமான வேலை. பட்டங்கிறார். தங்கமி தங்கமி இந்த ஒம்பளட்டை விட உங்களோட பாட்டு அந்த இசை தான் எங்களை கவருது. நல்லா ஒரு கொஸ்டி போனா அங்க படிக்க பாட்டு தான் என்ன இழுத்து விட்டுதா. அதால கொஸ்டி பாதி அதே கொஸ்டி பாதியில நின்றது போலீஸ்காரன் கவலை. கொஸ்டி பாதியில நின்றுச்சன்னு எனக்கு கவலை. நீங்க கதியா சமைச்சு தந்தா நான் சாப்பிடுவோம் எனக்கு கவலை. கேதியா என்ன கதை சொல்லுது? வாசம் கண்ணில ஆட்டப்படாது. ரால் பிடிக்காது இருந்தா அதான் நம்ம சாப்பிடுறார். வெளியில இருந்தா அப்படியாது என்ன? சரி, ஓகே. நீங்க முதல் வாசத்தை சொல்லுங்க, என்ன மாதிரி இருக்குன்னு. வாசம் வேற லெவலா இருக்கு. கறி காய்ச்சேக்கே எனக்கு வாசம் வந்துட்டு. ஃப்ரைட் ரைஸும் வாசம். அப்ப ஒத்துக்கொள்றீங்களா? நான் ஒரு பெரிய சாப்பிட்டு பார்த்துதான் சொல்லுங்க. நலண்ட 4வது பரம்பரை என்று ஒத்துக்கொள்றீங்க இல்ல. அப்ப சரி, சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டு பாருங்க. இந்த ஓம்லெட் வந்து போலீஸ் மாடல் ஓம்லெட். அது அவற்ற அதுல கூடுதலா அந்த பச்சை எல்லாம் நல்ல அவிச்ச முட்டையும் இருக்கு. அவிச்ச முட்டை இருக்கு. இப்ப நாங்க கறியோட ஊர்வன பரப்பன எல்லாம் இருக்கு. கேதியா குழைக்கிறத பார்த்தா எனக்கு இங்க வேக வருது. கறிய சொல்லுங்க. வேற லெவலா இருக்கு. கறியை தனியா டேஸ்ட் பண்ணி பாருங்க. இல்ல கேதியா டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க நீங்க முதல். நான் இப்ப கறி ஓம்லெட்டும் போட்டு கறியும் போட்டு சாப்பிடுறேன். அப்படி அது என்ன சொல்லுது? நம்புறீங்க இல்ல அதே சிரிக்கிறீங்க. நல்லா இருந்தா சிரிக்கிறீங்க. நம்புறீங்க. நீங்க தோத்துட்டீங்க. ஒத்துக்கோங்க. கறியை தனியா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க முதல். பரிசு யோசிப்போ. கறியை தனியா சாப்பிட்டு பாருங்க. சரியா கறி. கோக்கியாரு மோதிரம் போடத்தாமா. நல்லா தந்துட்டோம். அப்ப சொல்லுங்க, நலண்ட அப்பா 4வது பரம்பரை. உங்களுக்கு தெரிஞ்சா சரி. கோக்கியாரு மோதிரம் போடத்தாமா. நாங்க கை வச்சா வேற லெவலா. சரி, வேலை செல்வி ஸ்டாண்டில் வந்து பிடிங்க, நான் சாப்பிட முதல். கை வைக்கிற இடம் இல்லான்றா முதல் வாசத்தை சுவைக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு ரச்சி. நீங்க செய்யறதுங்க கோழி ரச்சி ஆட்டு ரச்சியை போட்டுனாங்க. மாறி விட்டாரு. மாறி தந்துட்டினா மூடி வச்சிருந்த மாறிட்டு. இதுக்கு ஒரு வெங்காயம் வெட்டி போட்டு தூள் கூட உப்பு கூட இதுதான் கண்ணாக்கு. இந்த இப்பயும் வெங்காயம் பட்டி போட்டான். ஒரே பாத்தி இல்ல, அதே நாங்களும் குறாதான் சொல்லினான். எப்படி செய்து கொடுத்தாலும் அது போட்டுதான் சொல்றது. என்னதான் செய்தாலும் நன்மை இல்ல. அது போட்டு அது போட்டிருந்தான் எல்லாம், இது போட்டிருந்தான் எல்லாம். புடியுங்க நம்புறேன். எல்லாம் இந்த கையிலான இருந்தது. இந்த கையில தான் நாங்க அந்த மிக்ஸ் அதுவும் ஒன்றுமே போடலாம். நான் அந்த சுவை ஊட்டிகள் எதுவுமே போடல. எல்லாமே
அரை சுவை 5 விரலையும் தாண்டவம் ஆடுது. ஓம்லெட் மாஸ்டரும் கெட்டிக்காரன். ஓம்லெட் வேற லெவல்ல இருக்கு. அதை வெட்ட அந்த இங்க கருவேப்பிலை எல்லாம் போட்டு இயற்கை தான். இது சாப்பிட்டா அப்படியே சத்து எழும்பி ஓடலாம். இருந்து படுத்தவங்க கூட எழும்பி ஓடலாம். எண்ணெயும் அவர் அளவா விட்டு இன்னும் கூட போடலாம். சக்திதாசன் கட்டிக்காரன் தான். நம்ம அதுக்கு உங்களுக்கு பெருசா ரால் தான். ராலோ பரிசு அது நீங்க கொடுக்கறத லெவர் எடுப்பேன். நீங்க கொடுக்கறத லெவர் எடுப்பேன் ரால். சரி நான் யோசிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தான். அடுத்தடுத்த வீடியோல இதை பார்த்துட்டு ஓட கூப்பிடுறது. என்ன இன்றைக்கு எத்தனாம் தேதி? 22. அப்ப 25ஆம் தேதிக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் வருது. அதுதான் பரிசு. அதெல்லாம் ஒரு 200 ரூபாய் எவ்வளவு வர கிடக்கு? 200 சுத்தம் வந்துடும். அப்ப அதான் நான் பரிசு சொல்லுங்க. சரி எல்லாரும் படிவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நான் காசுக்கு பரிசு கொடுக்க வேண்டி இருக்கும். எனக்கு இப்படி நின்று சாப்பிட எல்லாம் பிடிக்காது. எல்லாத்தையும் சொல்லி போடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.